பல பேரினுடைய ஆசை நிறைவேறியது. ஒரு வீடு வழியும் ஒரு பிள்ளைகள் வெளியும் காலவிடம் வரைக்கும் இல்லை. ஐயோ, வெல்வெட்டி என்ற ஊரை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். வெள்ளம் ஓடுற வீதி தான். ஒரு விரல வெட்டி தாங்க இப்படி கட்டி போட்டு இடிக்கிறது முட்டாள்தான். வன்னியை பொறுத்தவரை உப்பு மட்டும்தான் பிழைக்க வேண்டும். இந்த இடமெல்லாம் எப்படி இருக்க வேண்டிய இடங்கள். சரி, சந்தோஷமா அதாவது தந்துட்டு போங்க. களவெடுக்க முடியலையே ஐயா, எங்கள்கிட்ட எடுக்க மாட்டேன். ஆமா ஆமா, வன்னியை நினைச்சு பார்க்கலாம். வளர்ச்சி என்னதானுமா குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு இருந்தானே, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கால் போடுறது கேள்வி. தான் ஒரு முன்னாள் போராளி என்று சொல்லி தனக்கு கால் பிரச்சனையாம். ஆமா, இதுக்கு படத்தை நித்திர வரலாம். பார்த்தீங்களா, இதில் அந்த கைப்பிடியும் வச்சிருக்குது. அப்போ பிள்ளைகளே இங்கே இல்லையா? அம்மா அப்பா தான் இங்கே இருக்கீங்க. இங்கே ஆல்ரெடி அடைப்பு. அடைப்பா? அடைப்பு. உங்களை போகல? ஏன் போகல? அடைப்பண்டு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வெல்வெட்டி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே இந்த வெல்வெட்டி என்ற ஊரை காணொளி பதிவு செய்து வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளிக்கு கீழே நிறைய பேர் பவனீசன், நீங்கள் வெல்வெட்டிக்கே போகையில் வெல்வெட்டி என்று சொல்கிறீர்கள் என்று முறைப்பாடு செய்திருந்தார்கள். ஏனென்றால் வெல்வெட்டி துறையினுடைய ஒரு பகுதியை தான் நான் முதல் காட்டியிருக்கிறேன். வெல்வெட்டி துறையினுடைய ஒரு சின்ன பகுதி தான் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. நான் வெல்வெட்டி என்று சொல்லியிருந்தேன். நான் உண்மையிலே நினைச்சது அவ்வளவுதான் வெல்வெட்டி என்று. ஆனால் அதை தாண்டியும் பெரிய ஒரு இடம் வெல்வெட்டிக்குள்ளே இருக்குது என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் அந்த ஊரை உங்களுடைய பார்வைக்கு தரப்போகிறேன். வெல்வெட்டி மத்தி என்று இரண்டு பகுதி இருக்குது. இந்த இரண்டு பகுதியையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது உடுப்பிட்டி வெல்வெட்டி துறை பிரதான வீதி. இதுக்கு இங்கால அப்படியே உடுப்பிட்டி, இந்த பக்கம் திரும்பி போனால் தான் நாங்கள் வெல்வெட்டிக்கு போகலாம். எனவே வெல்வெட்டி என்ற ஊரை சுற்றி பார்ப்போம் வாங்கோ. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இது வெல்வெட்டி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதுக்கு இங்கால தான் வெல்வெட்டி. அதே மாதிரி வெல்வெட்டி மத்தி என்றும் இருக்குது, அது இந்த பக்கம். சரியா, அதோட அண்டி தான் இருக்குது. நான் ஏற்கனவே வரும்போது இந்த பகுதியை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். அதுக்கு இந்த பக்கமாக இருக்கிற பகுதியை காட்டையில். எனவே இந்த காணொலியில் இந்த பகுதியையும் பார்த்து மற்ற பகுதியையும் பார்க்கலாம். முதல் இந்த பகுதியை பார்த்து கொண்டு வருவோம். அதாவது வீதியின் இந்த பக்கம் பார்ப்போம். சரியா, எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்திலையும் வெள்ளப்பக்கத்திலையுமே வெல்வெட்டி என்ற ஊர் வருது. ஆனால் நாங்கள் முதல் இடப்பக்கத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு வெள்ளப்பக்கத்தை பார்ப்போம். இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. ஏற்கனவே எங்கேயோ போய் இந்த வீட்டை காட்டினாங்க. என்ன வெல்வெட்டிக்குள்ளே இந்த வீட்டை காட்டாமல் விட முடியாது தானே, அதனால் காட்டியிருக்கிறேன். நல்ல வடிவான வீடு. சரியா, இப்போ இந்த வீதியால் நேராக போவோம். நாங்கள் அன்றைக்கு இந்த ஊர் பதிவு செய்ய வரைக்கும் இந்த இடத்த மேலோட்டமாக காட்டினாங்க. கம்பர் மேலே என்ன உடுப்பட்டின்ற ஒரு பகுதி. ஆனால் இது வெல்வெட்டிக்குள்ளே வருதுன்று தான் மக்களே போட்டிருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, வன்னிச்சி அம்மன் கோவில் உடுப்பட்டி என்று தான் இதில் இருக்குது. ஓ, இதில் உடுப்பட்டி. சரி சரி, இங்கால கொஞ்சம் தூரம் உடுப்பட்டிக்குள்ளே வருது. இந்த கோயில் அடியில் இருந்து இடப்பக்கம் வெல்வெட்டி என்ற ஊருக்குள்ளே வருது. சரியா, அதில் இடப்பக்கத்தை பார்ப்போம். இதில் இருக்கிறது வன்னிச்சி அம்மன் கோயில். கோயில் கட்டட வேலை நடந்து கொண்டு இருக்குது. இதில் முன்னுக்கு பாருங்க, வன்னிச்சி அம்மன் இருக்கிறார். சரியா, இதால் நேர போவோம். போகும்போது இடப்பக்கத்தையே பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வளர்ச்சி அடிப்படையில் பார்த்தா கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னுட்டா, மக்கள் தொகை இங்கே இல்லாமல் போய் குடியிருப்புகள் குறைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ புதிய புதிய கட்டடங்களும் வீடுகளும் வந்து கொண்டிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. இதால் இடப்பக்கம் போவோம். இதில் பாருங்க ஒரு சரி, அதே மாதிரி வேலை பக்கம் பாருங்க, இதில் ஒரு
கடை ஒன்று இருக்குது. இந்த கடையை ஏற்கனவே நான் ஒரு காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறேன். பார்க்க விரும்புபவர்கள் பவனீசன் என்ற தளத்துக்கு போய் பார்க்கலாம். இதில் வேறு சில கடை தொகுதிகள். ஐயா, இந்த இடமா நீங்கள் கதைக்கலாமா? பார்த்துருக்கீங்களா? கதைக்கலாம் தானே? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? உங்களுடைய ஊர்? தஜ்ஜமே இங்கே கம்பரோட. இது கம்பர் மலை. வல்வெட்டி என்றது? வல்வெட்டி என்றால் கிராம சேவகர் பிரிவு 355. வல்வெட்டி தானே? வல்வெட்டிக்கு தான் கிடக்கு. இப்போ நாங்கள் ஊரை சுற்றி காட்டும்போது கிராம சேவகர் பிரிவின் அடிப்படையில் காட்டுறோம். இது வல்வெட்டிக்குள்ளே வர ஒரு பகுதி தான். உங்களுடைய வீடு இடத்துல இருக்கு? இருந்து கிடக்கு ஒரு 5-6 வீடு அந்த போஸ்டர். சரி சரி. அப்போ நீங்கள் தற்சமயம் இந்த ஊருன்னு சொன்னீங்க. அப்போ பிறந்தவர்? நான் வந்து 87ஆம் ஆண்டில் சாவச்சேரி வந்தேன். அதுக்கு முதல்ல அங்கே இருந்தீங்க? அதுக்கு வவுனியா தான் இருந்தேன். நீங்கள் பிறந்தரம் வவுனியா? ஓமந்தை. வவுனியாவோட ஒப்பிடும்போது யாழ்ப்பாணம் என்ன வித்தியாசம்? அங்கே வந்து சகலம் செய்யப்படலாம். இது இன்னமும் உற்பத்தி செய்யலாம், தோட்டம் செய்யலாம், வெங்காயம், அதுகள், மிளகாய், சகலம், நெல்லுகள் எல்லாம் செய்யலாம். எல்லாம் செய்யப்படலாம். இங்கே வந்து விரைவில் இருந்து தண்ணியும் கிடைக்கத்தான் போயிடும். இது என்ன சொல்லுங்க இப்போ ஐயா இருந்த இடத்துல அப்படி. இப்போ எங்கள் இடத்துல இதே மாதிரி தான் வாழ்கிறோம். நாங்கள் சிறுப்பட்டியில் தோட்டம் செய்யலாம், வயலை தவிர மற்ற எல்லாம் செய்யலாம். பிறகு நாங்கள் காசு கொடுத்து வாங்குறது இல்லை. இப்போ ஒவ்வொரு இப்போ நீங்கள் வாழ்கிற இடத்துல அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. சொல்ல போனால் வன்னியை பொறுத்தவரை உப்பு மட்டும்தான் பிழைக்க வேண்டும். இருந்தால் அதுவும் தேவையில்லை. உப்பு தவிர மிச்சம் எல்லாம் நீங்களே உற்பத்தி, நெல் உற்பத்தி, எண்ணெய், மரக்கறி எண்ணெய் எல்லாம் செய்யும். இங்க யாழ்ப்பாணமே இப்படி என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்தின் நகர பகுதியை, யாழ்ப்பாண நகர பகுதியை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொழும்பு நகர பகுதியை. ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய. ஆனால் இங்கே வந்து இதுகள் கூட, வளங்கள் கூட அங்கே குறைவாங்க. அதாவது ஒரு தன்னிறைவான வாழ்க்கை வாழணும்னா வன்னி தானே. அதில் வந்து தன் செயற்பாட்டில் ஒரு கிணறு வட்டி, ஒரு தோட்டம் செய்யலாம். முன்ன காடுகளாக தான் இருந்தது. காடு வட்டி தான். இப்போ கொஞ்சம் அந்த 83 கலவரம் வந்து தெரியும். அதில் வந்தான் சனம் வந்து அங்கே தேசனங்கள் வந்தால் அப்படி இப்போ வன்னியை நினச்சி பார்க்கலாம். வளர்ச்சி அது உண்மைதான். இப்போ நானும் ஏற்கனவே சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். வன்னிக்கு போகும்போது வயல்வெளி, தென்னந்தோப்புகள், தென்மராட்சியில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவு மாற்றத்தோடு இருக்கும். அங்கே போக போக நிறைய மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் பார்க்க முடியும். அந்த தன்னிறைவான பொருளாதாரமாக அதை நாங்கள் அவதானிக்கலாம். வன்னியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சுருக்கா செல்ல போனால் இப்போ முதல் வந்து இது கிடந்து எங்கே பொயின் கிடந்த எழுதோட்டுவாள். இப்போ அதில் ஜனங்கள் வந்து 8 வருஷத்துக்கு முன்னே தென்னம்பிள்ளைகள் வச்சு அப்படியெல்லாம் போட்டு வளர்ந்து இப்போ காய்ச்சி உண்டாக்கிறோம். அப்படி இல்லை பண்ணலான் இருக்குது. நேற்றது வண்டியில் வந்து இப்போ விரும்பமான பண்ணி அந்த இது கிளிநொச்சி டவுனை பாருங்க என்ன கிடக்கும். அப்போ ஓபியில் என்ன சரி வவுனியாவில் நான் இருந்தேன். வவுனியா டவுனில் என்ன வாங்கிது இப்போ எவ்வளோ வளர்ச்சின்னு இப்போ வந்து 2 பஸ் ஸ்டாண்டு. வவுனியாவில் போய் முதல் போய் இறங்குறேன்டால் அந்த முருகங்கோவில் அதெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டை கொண்டு விடாது. அப்போ இவங்க இப்போ போனாலும் எங்களுக்கு தெரியாது என்ன வாங்கி. எங்களுக்கு எங்கள் இடமெல்லாம் தெரியாது அப்படின்னு பாரு. இப்போ நீங்கள் இங்கே திருமணம் செய்து வந்தீங்களா? இல்லை நான் சாவச்செல்லாம் செய்து இங்கே வந்து இங்கே மனைவியின் இடமா? சாவச்சேரி அவையும் அங்கே இருந்தது. இந்த மாமனாக்கெல்லாம். சரி, அப்போ இதில் கடை எவ்வளோ காலம் வச்சுருக்குறீங்க? ஒரு 3 வருஷம் வரும் கட்டி. இதுக்கு முதல் அதில் ஒரு 3 கடையில் நடக்கு. வாரவர்கள் எல்லாரும் இந்த தீவனம் சார்ந்து தான் வாங்கி கொண்டிருக்கணும். முயல் தீவனம் ஒரு ஆள் வந்து வாங்கி கொண்டு போகிறேன். இன்னொரு அதான் இங்கே இதுக்குள்ள என்னென்ன இருக்குது? அது மாட்டு தீவனம் தான். கோழிகளுக்கு தீவனங்கள்லாம் இருக்குது பாருங்க. எனக்கு இல்லையா சாப்பாடு? என்ன சாப்பாடு? பிஸ்கட் சாப்பிட உங்களுக்கு இல்லை? இல்லை, அங்கே கிடக்கு. அங்கே அதை எடுத்தாங்க. பிஸ்கட் நாய் சாப்பாடு. அது நாய்க்கு வைக்கிறேன். அதுதான் கேட்குறேன் நான். எனக்கு உண்டு. அது எனக்கு இல்லையா? அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கல ஐயா. நான் இப்போ தீயம் ஒரு இது கடை பூட்டி போட்டான் படியும். எனக்கு அது நான் மனுஷன் சாப்பிட மக்களை இதைத்தான் நான் சாப்பிட போகிறேன். இப்போ இது சாப்பிட்டா என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும்? நன்றி வருமா? நாய் நன்றி உள்ளது தான். இதை சாப்பிட்டோம்னா ஐயோ சும்மா சும்மா அங்கே இது என்ன வகை நாய்? சேலநாக வளர்த்தா வந்து இங்கே ஐயா 2 ஜம்பு பழம் தான்.
வாங்க இல்லை எவ்வளோ உண்டு? அது காசு இல்லை, சும்மா அவங்க அஞ்சு ஆவிட்டு கொண்டு போகிறாங்க. இது காய்க்கு பழக்க 1000. ஒன்று பிடிங்கி சாப்பிடட்டா? ஆயிங்க ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய பழங்கள். 5 ஆவிடும் குறைச்சி பதிவிட தானே பார்க்குறீங்களா யூடியூப்? பதிவிட தானே? ஆனால் கொஞ்சம் இந்த இனிப்பு இல்லாமல் கிடக்கு. வெயில் பட்டு தான் கொஞ்சம் ஐயா, கடும் வெயில், கொஞ்சம் புளிக்குது மக்களே. சரி ஐயா, நன்றி, உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. அப்போ நீங்களும் பார்ப்பீங்க தான். எனக்கு என்ன பேர் சொல்லுங்க? சொல்லுங்க. பவனீசன். உங்களுக்கு இப்போ எத்தனை வயது? 20? சும்மா பம்பலா கேட்டனா ஐயா? ஐயா ஐயா நக்கலை பார்த்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கொன்ன தட்டு தான், வேணா 20 சொல்லி போடுதான். சரி ஐயா, சென்ற வாரம். சரி, அந்த ஐயாவோட கதைச்சிட்டு அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறோம். இந்த இடத்த ஐயா கம்பர் மேலேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த கூகுள் வரைபடத்தில் நாங்கள் பார்க்கும்போது, அதே மாதிரி உத்தியோகபூர்வமான கிராம சேவகர் பிரிவு வரைபடங்களை பார்க்கும்போது இது வேல்வெட்டிக்குள்ளே வர மாதிரி காட்டுது. நாங்கள் அப்படியே பயணம் செய்து போவோம். இதில் 2 பக்கமுமே தொடர்ச்சியான வீடுகள் நல்ல உயரத்தில் இருக்குது. அதில் போய் வெள்ளப்பக்கம் வர வீதிக்கு திரும்புவோம். அவங்க அந்த வீதியை காணவில்லை. இது பக்கத்தில் ஒரு வீதி போகுதுன்னு காட்டுதா? இதால் போவோம். பார்த்தீங்களா, வெள்ளப்பக்கம் மதிலோரத்தில் பூங்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு, நல்லா இருக்குது. இதில் ஒரு கோயில் வந்து, அதில் ஒரு வீதி போகுதா? இல்லை இதுக்கு பக்கத்தில் ஒரு வீதி வருது. இது காட்டினது அங்கே இருந்துருக்கியா? இதால் வீதி ஒன்று போகுது. குறுக்கு வீதிகள் நிறைய போகுது. அப்போ எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகலை. பாருங்க, இங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறோன்னா படி ஏறித்தான் போவோம். வீடு முழுத்தும் படி. இந்த இடப்பக்கம் பாருங்க. எப்படி சொல்லுவோம்? இந்த இடமா நீங்க? இது எவ்வளவு? இது வெல்வெட்டி. சரி சரி. சின்ன உதவி, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கால் போடுறது ஹெல்ப் பண்ணுறது. அப்போ ஏன்னா மக்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்லலாம். ஜெய்ப்பூரில் தான் போடுறது. அவங்க வந்து இப்போ மெட்டீரியல் சரியில்லை. சரி. இப்போ கொழும்புல ஒரு இதோட கதைச்சேன். சரி. அது என்னன்னா இடுப்பு பெலிட் இல்லாமல் போடுறா 10,75,000 இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்தது? கால் தண்ணி கடைசி சண்டையில் எவ்வளத்தில் இல்லை கடைசி வரைக்கும். இப்போ நான் இதை அப்படியே பதிவிடுறேன். மக்கள் யாராவது தொடர்பு கொண்டா சொல்கிறேன். இது எவ்வளவு தேவை? 10,75,000. என்ன வேலை? குடும்பம் என்ன எப்படி? வருமானம் இல்லை, சும்மா நோமலாக தான் சுய தொழில் ஆடு. இது முதல் போட்டது என்ன நடந்தது? அது அந்த கால தான் இப்போ போகிறோம். அது புண்ணாக்கு, அது அந்த வெட்டி அண்டி புண்ணாக்கு. அப்போ நடக்கல. நம்பரை தேடுது நம்பர் எங்களுக்கு. போராட்ட காலத்தில் இருந்தீங்களா? இல்லாது பொது மகனாக நடந்தது? காலோடம் வரைக்கும் இல்லை. மேலே விடு. நான் நினைச்சேன் முழங்கால் வரைக்கும். சரி சரி சரி. நான் இதை பதிவிடுறேன். நான் அப்படி என்னை தொடர்பு கொண்டா நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. சரி 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 என்ன சரி. இதால் எப்படி போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு
வேறு இல்லையா மரத்தில் இல்லை இந்த கிடக்குறான் மரத்தில். இதில் பாருங்க நிறைய தேக்கங்காய் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது தேக்க சில பேர் சொல்கிறவே இது தேக்கங்காய் இல்லை, இதுக்கு வேறு ஏதோ பேர் சொல்கிறேன். நாங்கள் முதல்ல ஒரு காணொலி என்று கூட அதில் கீழே வந்து எழுதியிருந்தவே இல்லை. இதுக்கு தேக்கங்காய் இல்லையா பேர் வேறு. அவன் எங்கள் ஊரில் நாங்கள் தேக்கங்காய் என்ன மாதிரி சொல்லுவோம். எப்படி பிடுங்கலாம் பார்த்து என்னது கீழே கிடந்த ஒன்றை எடுத்து எறிஞ்சு மேலே இருக்கிறத விழுத்தி சாப்பிட்றேன். நல்ல பழமாக இருக்கும் மக்கள். எஞ்சி வரும் தேக்கம்பழம் சாப்பிட்றேன். நல்ல சுவையாக இருக்கு. எடுக்கட்டும். சரி நாங்கள் இதில் ரெண்டு தேக்கம்பழம் ஆஞ்சு சாப்பிட சரியா. ஐயோ பேச்சு உழப்பன்னு யோசித்தோம். அந்த அம்மா எங்களுக்காக கொக்கத்தடி எடுத்துக்கொண்டு வந்து அதை தட்டி வெளுத்தி இருக்கிறா. இவ்வளோ எடுத்துருக்குறோம். சரியம்மா நன்றி. எப்படி பார்த்தீங்களா ஒன்று கிடைக்குமான்னு அண்ணாந்து பார்த்த இடத்துல 2 பையில் தந்துருக்குறா அம்மா. நன்றி அம்மா. சென்ற வாரம் முக்கியமாக சொல்லணும், நாங்கள் இப்படி காணொளி பதிவு செய்து கொண்டு வரும்போது ஒரு அண்ணா வந்து தான் ஒரு முன்னாள் போராளி என்று சொல்லி தனக்கு கால் பிரச்சனையாம். தனக்கு கால் போடுறதுக்கு அவருக்கு கால் இல்லை, அந்த கால் போடுறதுக்கு ஏதோ 10 லட்சம் ரூபா தேவை என்று சொல்லியிருக்கிறார். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதாவது செய்ய முடியுமெண்டா சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட நேரடி தொடர்பை தரேன். நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்து அவருக்கு அந்த ஒழுங்காக செய்து கொடுக்கலாம். இப்போ தனி நபராகவோ அல்லது 10 பேர் சேர்ந்தோ நீங்களாகவே செய்யுங்க. இப்போ நான் அதுக்குள்ள இடையில் வந்து உங்கள்கிட்ட காசை வாங்கி இப்படி செய்கிறதுல விருப்பம் இல்லை. நேரடியாக நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். இஞ்சி பாருங்க நான் சொன்னேன். இதில் பாருங்க நடுவில் நடந்து போகிறதுக்கு படி போட்டு கிடக்கு. 2 பக்கமுமே சக்கரங்கள் நகர்ந்து போகிறதுக்கு 4 சில் வாகனங்கள் இதுக்கு பொருத்தமாக இருக்குது. முச்சக்கர வண்டின்னா இந்த கரையாக போகலாம். எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது. இந்த பக்கம் கொஞ்சம் கூடையன்னு விட்டுருக்குன்னு சொன்னால் இதால் முச்சக்கர வண்டி போகும். 2 சக்கர வாகனம்ண்டா இதால் போகும், எல்லாத்தால் போகும். 4 சக்கரம்ண்டா இங்கால 2 அங்கால 2 போகும். நடுவால் ஒரு ஆள் நடந்து போகிறது. திட்டமிடலோடு தான் செய்யணும். ஏன்னா வீட்டு காணிகள் எல்லாம் உயரத்தில் இருக்குது. இந்த வீட்டுக்கார அம்மா தான் எங்களுக்கு இந்த தேக்கங்காயை ஆஞ்சு தந்தவா. சரி அம்மா சென்ற வாரம் நன்றி அம்மா. சரி இதால் வலப்பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகுது. இதாலேயும் போகலாம். நாங்கள் இதால் போவோம். நீண்ட காலத்துக்கு பிறகு நல்லா இருக்குது தேக்கங்காய் சாப்பிட்டது. அப்படி 6 மாதத்துக்கு முன்னே சாப்பிட்ருப்போம். என்ன சரி இந்த வீதியில் வலப்பக்கம் இடப்பக்கம் தொடர்ச்சியான வீடுகளை பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் பயணம் செய்யும்போது வல்வெட்டி என்ற ஊரை தாண்டி வேறு ஊருக்குள்ளேயும் போகலாம். ஆனால் வல்வெட்டிக்குள்ளே திரும்ப நுழைவோம், யோசிக்காதீங்க. இதில் கோயில் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். வேறு ஊருக்குள்ளே வருதுன்றாலும் அதை காட்டி கொண்டு போகலாம் நான் வந்தேன். நான் இதில் இருக்குது பாருங்க, முருகன் கோயில், தீருவில் சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானம், வயலூர் முருகன் இந்த கோயிலுக்கு பெயர். சரியா, இது வெல்வெட்டிக்குள்ளே வராது, இருந்தாலும் இந்த பக்கமாக விரைக்க காட்டி கொண்டு போகிறேன். அவ்வளோதான். இந்த இடத்த தவிர்க்க முடியாது. 2 பக்கமுமே வீடுகள் தான். இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இடப்பக்கம் தான் வீடு கொஞ்சம் கூடவாக இருக்கிறோம். இல்லை 2 பக்கம் இருக்குது. 2 பக்கம் இருக்குது. ஒரு காணி வருங்காணி வந்த உடனே குத்து மதிப்பில் கதைக்கக்கூடாது. என்ன இதால் நேராக போவோம்.
இதால் இடப்பக்கம் போகும். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதுக்கு அங்கே போனால் வெல்வெட்டித்துறைக்கு போகலாம். ஆனால் நாங்கள் அங்கே போகையில் இடையோட திரும்பி வருவோம். இந்த இதில் பார்த்தீங்களா இந்த வீட்டின் முன் நுழைவாயிலே எவ்வளோ வடிவாக இருக்குது. அதில் வேலை பக்கம் போனால் வெல்வெட்டித்துறை சந்திக்கு போகலாம். ஆனால் நாங்கள் இடப்பக்கம் இந்த வீட்டுக்கு போவோம். இந்த பகுதியில் நெருக்கமான வீடுகள் மக்களே. இந்த இடமெல்லாம் எப்படி இருக்க வேண்டிய இடங்கள் இன்னும் நெருக்கமான குடியிருப்புகளாக மாறி இப்போது நாங்கள் பார்க்குற வெறும் காணிகள் எல்லாம் வீடுகள் இருக்க வேண்டிய இடம். ஆனால் பெரும் போரின் விளைவு எங்களை இப்படி மாற்றி வச்சிருக்குது. ஏற்கனவே நான் வந்த வீதிக்கு தான் போகிறேன். இங்கேருந்து தான் வந்தேன் நான். அந்த கோயில் தீர்வில் முருகன் கோயிலை பார்த்துட்டு வந்தேன் நாங்கள். ஞாபகம் இருக்கு. இதால் போய் அதில் ஒரு திருப்பம் வருது. அதால் திருப்பி கொண்டு போவோம். சரியா? இந்த வெல்வெட்டித்துறைக்குள்ளே தான் வருமென்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்படியே போய் அதில் சந்திக்கிறேன். சரி, இந்த முருகன் கோயில் அடிக்கு வந்தேன் நான் எல்லாம். திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த வீதியால் போகிறேன். இதால் போய் வார சந்தியால் வேலை பக்கம் திரும்பி போவோம். சரியா? இது வெல்வெட்டிக்குள்ளே வராது மக்களே. இருந்தாலும் அதை வந்து போகிறோம். அவ்வளோ தான். இதால் வேலை பக்கம் போவோம். இந்த இடமெல்லாம் பாருங்க, அவ்வளோ நெருக்கமான வீடுகள் உண்டு. 2 பக்கமுமே தொடர்ச்சியான வீடுகள். இப்போ நாங்கள் நிற்கிறது வெல்வெட்டி என்ற பகுதி. இனி வெல்வெட்டி மத்திக்கு போகிறோம். வெல்வெட்டித்துறை உடுப்பட்டி பிரதான வீதிக்கு வந்துட்டேன். வேலை பக்கம் போவோம். சரியா? சரி, இப்போ வெல்வெட்டி மத்திக்கு போகிறோம். இப்படி நேராக போனால் நாங்கள் காணொளி தொடங்கி இடத்துக்கு போகலாம். அங்கே போக வேண்டாம். இந்த வீதியால் போகுது. இதுக்குள்ளே போனால் தான் வெல்வெட்டி மத்தியை முழுமையாக பார்க்கலாம். இந்த வெல்வெட்டி என்ற ஊரும் அதிகமான குடியிருப்போடு இருக்கிற இடம்தான். நான் பயணம் செய்து போகும்போதே உங்களால் அதை உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். வேவில் ஒழுங்கு இது. நான் சொல்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். முன்பே இப்படி இருந்த ஊர், எல்லாருமே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காட்டி எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க. நான் ஒன்றும் சொல்லல. இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் முன்பகுதியையும் காட்டுங்க. இதுவும் பிள்ளையார் கோயில் தான்.
பிள்ளையார் கோயில் இல்லை. ஏன் இதுவும் பிள்ளையார் கோயில்னு சொல்கிறோம்னா அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இதில் ஒரு பிள்ளையார் கோயில், அடுத்த பிள்ளையார் கோயிலை காட்டணும். இதில் எழுதியிருக்கு கல்வெட்டி வேவில் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விக்னேஸ்வரர் தேவஸ்தானம். கோபுர கோயில். நல்ல சோலையான இடம். அதில் ஒரு ஐயா நிற்கிறேன், அந்த ஐயா கதைப்பீங்களோன்னு. ஐயா இந்த இடமா நீங்கள் கதைப்பீங்களா? 2 நிமிடம். ரெண்டு என்னதானுமா? என்ன நாளைக்கு? நாளைக்கு தான் நான் அனுப்பப்பட்ட அப்புறம் ஜாப்பான். நாளைக்கு திருவிழா நடக்குதா? இல்லை அப்போ வேறு ஆக்கள் அண்ணா கொடுக்குறாங்க மடம் கொழுவிலாமா இது? ஓ சொல்லுங்க, எங்கே போட போறீங்க? இது இந்த யூடியூப். சரி, இப்போ நாங்கள் கேட்க போறீங்க பல்வெட்டி வேவில் பிள்ளையார் கோயில். சரி, வேவில் பிள்ளை 2 பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, இதில் ஒன்று அதில் அது அதில் கோயில் பிள்ளையார் மாயம் முலசாரம் பிள்ளையார் கரடி பிள்ளையார்ன்றது. சரி, பக்கத்து மாயம். அப்போ இந்த கோயில் இந்த வரலாறு என்ன சொல்லுது? என்ன வரலாறு விளக்கு இந்த கோயில் எப்படி வந்தது பழைய காலத்தில் சொல்லி ஆகாதியாண்ட தெரியாது எங்களுக்கு. அது அப்பா காலத்துக்கு தான் தெரியும். கனகாலத்து இது, அதுவும் கனகாலத்து, அதுவும் கனகாலத்து. ரெண்டும் தனித்தனி கோயில்கள் தான், தனித்தனி கோயில் தான். இப்போ இந்த கோயில் இந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? இதாக இருக்க பிரச்சனை இது. அது நாங்கள் இருந்த காலத்தில் சின்ன சின்ன வந்து இப்போ அதுக்கு வந்து சேர்ந்துடு. கோபுரம் எவ்வளோ காலங்கள்? அது இப்போ ஒரு 3 years ஆகுது. கிட்ட ஒரு 3 நாள் தான் கட்டினாங்க. 3 கோடி ரூபா முடிஞ்சு, 3.5 கோடி ரூபா முடிஞ்சு. 3.5 கோடி ரூபா முடிஞ்சு, ஒரு வருஷம் கட்டி முடிச்சு போதும். திருவிழா நடக்கிற காலப்பகுதியில் இங்கே இருந்தெல்லாம் மக்கள் வெளிநாடு இந்த பொருள் மக்களும் பாருங்க, இங்கே உள்ள ஆக்கள் மங்கள ஊர் ஆக்களே காணும் திருவிழா. டயல் ஜனங்கள் பெண்கள் தான் திருவிழா. வேற என்ன சிறப்பு இருக்கு இந்த இடத்துக்கு? சிறப்பாண்ட இது நிகழ்ச்சிகள் இந்த திருவிழா முட்டங்கள்ல இந்த கால் இடைக்கிட இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க விரும்பி. சரி, நாளைக்கு என்ன? நாளைக்கு வெளியிலாக்கள் மடமங்கடா விரும்பி கேட்டால் செய்து கொடுப்போம். பிரச்சனை திருவிழாக்க செய்ய வேண்டிய இது திருவிழாக்க செய்ய முடியாம போச்சு. சரி, மகிழ்ச்சி. உங்க பெயர்? வசந்தன். சரி சரி, வசந்தம் முகத்துல வசந்தம் பேசுது. சரி ஐயா, வணக்கம் ஐயா. என்ன பேர் ஐயாவுக்கு? சண்முகம். சண்முகம். உங்களோட ஊர்? பல்வெட்டி தான். பல்வெட்டி தானே? இந்த ஊர் நீங்க முன்பு பார்த்ததோட ஒப்பிடும்போது இப்ப வளர்ச்சி அடைந்திருக்கா அல்லது மந்த நிலையில இருக்கா? வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு? 80% வளர்ந்துருக்கு. முதல்ல எப்படி இருந்தது இந்த ஊர்? நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க, கொஞ்சம் மரம கூடலான் இருந்தது. இப்போ வளர்ச்சிக்கு என்ன காரணம்? வெளிநாடு வருங்க. சரி ஐயா, நன்றி. இந்த கோயிலுக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன். சரி, இப்போ இதால் போகலாதா? போகலாது. அதால் இந்த பக்கம் தர போவோம். இங்கே ஒரு ஆட்டை பாருங்க ப்ரோ, என்ன செய்கிறீங்க? இந்த வீதி இருக்குல்லோ, இது இப்போ வீதி மாதிரி தெரியுது. மழை காலத்தில் வந்தால் இதால் வெள்ளம் ஓடும். அதாவது ஒரு வாய்க்கால் மாதிரி தான் அந்த வீதி. சரி, இதால் இனி பயணம் செய்து அந்த வீதிக்கு போவோம். கூடுதலாக பயணங்களின் போது சில இடங்கள் தவற விடப்படலாம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். என்றால் வரைபடத்தில் காட்டுவதற்கு ஏற்பதைப் போலத்தான் பயணம் செய்கிறோம். இதால் இடப்பக்கம் போவோம். இந்த இடப்பக்கம் பாருங்க, இதுக்குள்ள வந்து வாயை போட்டுட்டு நித்திர கொள்ளலாம். பூரை போடணும் மட்டும் இல்லை. இந்த வீதி வந்து ஒரு வாய்க்கால்னு சொன்னான் இல்லை, இதுலேயே எழுதியிருக்கு பாருங்க, வேவில் பிள்ளையார் வடிகால் வீதி என்று. சரியோ?
நெருக்கமான குடியிருப்புகள். இந்த பக்கமும் போகலாம், ஆனால் நாங்கள் இங்காலே போவோம். ஐயோ, இந்த இடம் முழுவதுமே உயரமான காணிகள் தானே நடங்க. இதில் அப்படி இருக்குது, அங்கால போவோம் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த வீதிகள் எல்லாம் தண்ணி ஓடும் இந்த மழை காலத்தில். இது பாருங்க, வீதி பார்த்தீங்கன்னா வீட்டின் நுழைவாயில் படியேறித்தான் போவோம். அடுத்தது பாருங்க, படி இருந்தால் என்ன மாடி வீடுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாமே மாடி வீடு தானே. ஒரே பனைகள். நாங்கள் பயணித்து வந்த வீதியின் பேர், அதில் பேர் பேர இருக்கும்னு பார்த்தேன். அது இஞ்சால வந்தால் சரியாக ஏமாற்றமாக போச்சு. இதில் இருக்கிறது சித்தி விநாயகர் சன சமூக நிலையம், மாடந்தை, கல்வெட்டி. இவ்வளவு பழமையான வீடு. இப்படியான வீடுகளை பார்த்தா பழைய வீடு, பழமையான வீடுன்னு சொல்கிறது மாதிரி இன்னொரு பக்கத்தை யோசிக்கணும். அந்த காலத்திலேயே அப்படியான வீடுகளை கட்டி இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள்னா அவர்கள் இப்போவும் இங்கே இருந்திருந்தால் அவ்வளோ முன்னேற்றம் இருந்திருக்கும் அவர்களோட வாழ்க்கையில். என்ன செய்கிறது? ஒரே பனைகள் தான். கூடுதலாக இப்படி, அதாவது இந்த நுழைவாயில்ல மேலே கட்டு போடுற மாதிரியான அமைப்பு அதிகமாக இருக்குது. இப்போ கூடுதலான இடங்களில் இப்படி போடும்போது நாங்கள் யோசிக்கிறது இது நவீன வடிவம் உண்டு. ஆனால் அந்த காலத்திலேயே போட்டிருக்கிறார்கள் பாருங்க. கூடுதலான வீடுகள் அப்படித்தான் இருக்குது பாருங்கள். இன்னொரு வீட்டையாவது உங்களுக்கு காட்டுறேன். அந்த நுழைவாயிலில் மேலே கூரை போட்டது கட்டாயம் வரும். இந்த பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் செலவு குறைவுன்னு சொல்லலாம். முந்தி இன்னும் சிறப்பாக செய்து வச்சுருக்கிறார்கள். கல்வெட்டி மாற்றி பொதுநோக்கு மண்டபம்.
பழமையான வீடுகள் அங்கே. இந்த வீடு பழமையான வீட்டை மாற்றி புதுசாக உருவாக்கியிருக்கு. அதாவது அந்த வண்ணம் பூசி அப்படியான சில வேலைப்பாடுகள் செய்து அதை மாற்றி வச்சிருக்கிறார்கள். அப்படியான செயல்கள் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. சில வீடுகள் கட்டாயம் பிடிக்கப்பட வேண்டிய எங்கள்கிட்ட ஏற்கனவே நாங்கள் வாழ்ந்த வீடு இருக்குல்ல, அது நாங்கள் கட்டும்போதே எப்படி கட்டினதுன்னா, அதாவது ஒரு வெங்காய கொட்டில இருந்திருக்குது. தற்காலிகமாக அந்த வெங்காய கொட்டையில் 4 இல்லை 6 தூண்கள் இருந்தது. அதுக்கு கல் கட்டி தற்காலிகமாக இருந்தாங்க. அது வேறு. ஆனால் அது கூட நாங்கள் இடிக்காமல் இருந்திருப்போம். ஏன் இடிக்க வேண்டி வந்ததுன்னா, அது சரியான உயரத்தில் இருக்குது அந்த வீடு இருந்தது. அதனால் அதை இடிச்சினாங்க. ஆனால் இப்படி கட்டி போட்டு இடிக்கிறது முட்டாள்தனம் பாருங்க. அவர்கள் எல்லாம் சிறப்பாக தான் அதை வச்சு பயன்படுத்துகிறார்கள். அந்த வீட்டை விட அழகாக வச்சுருக்கிறார்கள். இதில் ஒரு ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய இடங்கள் அந்த நாச்சார் வீடுகள் எல்லாம் இடித்து தரமட்டமாக்கப்படுது. இந்த வீடுகள், இந்த வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். அது ஆவணமாகவாவது நீங்கள் பதிஞ்சு வச்சுருக்கோம். இந்த இடப்பக்கம் வேலைப்பக்கம் தொடர்ச்சியாக வீடுகளை தான் பார்க்க முடியுது. இதில் இடப்பக்கம் போவோம். இதில் பாருங்கோ, வங்கி, மக்கள் வங்கி, மக்கள் மனமறிந்த வங்கி, மக்கள் வங்கி. சரி, இப்படியே நேராக போக போகிறோமான்னு கேட்டால் இல்லை. இதில் அடுத்த வீதிக்கு விட போகிறோம். இந்த வீதி நாங்கள் ஒரு ஒழுங்கில் பார்த்து கொண்டு வரதால கிடைக்கிற பிரதான வீதிக்கு வந்து குறுக்கு வீதிக்கு போகிறோம். சரியா? ஆஹா, இந்த இடத்துக்கு வேற ஆசையாக இருக்குது. உண்மையாக நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கிறதால பார்க்கவே ஆசையாக இருக்குது. நெருக்கமில்லாத குடியிருப்புகள் இருந்தாலும் இதால் இடப்பக்கம் போகும். சரியா? நெருக்கமான குடியிருப்புகள் இல்லாட்டியும் அது எப்படி இருக்கணும்னா, பச்சை பசையிலண்டு வயல்கள், தோட்டங்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பத்தை காடுகளாக இருந்தால் அது அவ்வளவுக்கு திருப்தியாக இருக்காதுல்ல, நல்லா இருக்காது. வேறு இதில் ஒரு பழமையான வீடு. இந்த இடத்துல முருங்கை தோட்டம். இதுக்குள்ள தோட்டம் செய்கிறதுக்கு தான் காணியை சீர் செய்திருக்கிறார்கள் போல தெரியுது. இருந்தாலும் இடப்பக்கம் போவோம். கூகுள் வரைபடத்தில் இந்த பாதை சரியாக காட்டல. இதில் இருக்கிறது வல்வெட்டி இந்து தமிழ் கலவன் பள்ளிக்கூடம். சரி, இதால் போவோம். இது பள்ளிக்கூட கட்டடம். இந்த பள்ளிக்கூடத்தில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. கண்டு இருக்குடா இந்த ஒழுங்கைக்குள்ள என்ன வெல்வெட்டி சில்ட்ரன் பார்க்கண்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் அங்கே இருக்கு. வெல்வெட்டி சிறுவர் பூங்கா. ஆமாம், இதுக்கு படத்தை நித்திர வரலாம். இது இயங்குறது இல்லையா? இப்போ பின்னையத்தில் தனியாருடையதா இல்லை அரசாங்கத்துக்கு? தனியார்.
இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் தான் என்ன? சரி சரி சரி. இதில் இருக்கு பாருங்க பூங்கா. இது ஒரு சிறுவர் பூங்கா. அதனால் உள்ளுக்கு போய் சறுக்கி விளையாடலாம், மூஞ்சல் ஆடலாம்னு காட்டிக்கொண்டு இருக்க தேவையில்லை. அதில் போவோம். இது பெரிய விளையாட்டு மைதானம். உதைப்பந்தாட்டமும் இருக்குது, துடுப்பாட்டமும் இருக்குது. ரெண்டும் விளையாடலாம். அவ்வளவு பெரிய மைதானம். கலைமகள் இன்டர்நேஷனல் காலேஜ். இந்து தமிழ் கலவன் முன் பள்ளி. இப்போ இந்த இடத்த கூடுதலாக நீங்கள் அவதானிச்சு பாருங்க. நிறைய சனசமூக நிலையங்கள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய பொது இடங்கள்ன்றது இருக்குது. ஆனால் சனத்தொகை பெரிய அளவு குறைந்திருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவு அதிகமாக இருக்கிறது காரணம் முன்பு மிக அதிகமான மக்கள் கூட்டம் இங்கே வாழ்ந்துருக்கு. ஆனால் என்ன செய்யுது, சூழல் இப்படி மாறி போச்சு. அதில் போகலாமோ? அதில் போகலாமோ தெரியல, போய் பார்ப்போம். எங்கேயாவது வீட்டை போகுது, வீட்டை தான் போகுது. இதுக்குள்ளே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது. கருணாகரன் விளையாட்டுக் கழகம் கல்வெட்டி. இந்த இடத்த முழுமையாக ஏன் காட்டுறேன்னா அவ்வளவுத்துக்கு ஒரு பின்னடைவை இந்த ஊர் சந்திச்சிருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக. நிறைய காணிகள் வெறுங்காணிகளாக இருக்குது இல்லை. இதுக்கான காரணம் என்ன தெரியும்? மக்கள் இனப்பெரம்பல் குறைஞ்சிருக்குது. இந்த ஊர் மக்களினுடைய தொகை அதிகரிக்கலை, வீழ்ச்சி அடைந்திருக்குது. இல்லாட்டி வெறுங்காணிகள் எல்லாம் இருக்கணும். ஏன்னா அவ்வளவுத்துக்கு நெருக்கமான ஊராக இருந்திருக்குது, குடியிருப்புகள் இருந்திருக்கு. வேலை விட பக்கம். இப்போ நாங்கள் வந்தது பத்தினி அம்மன் 2ஆம் ஒழுங்கை. இந்த கோயில் வடிவம் வித்தியாசம் அதுதானே? இன்னைய வடிவம் என்ன கோயில்னு தெரியலையே, வரைபடத்துலேயும் இல்லை. ஏன் இந்த இடமா நீங்கள்? இந்த இடமா? இப்போ ஒரு ஐயாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? சின்னத்துறை ரத்னம். சின்னத்துறை. ஆனால் பெரிய ஆளாக வந்துட்டீங்க, பெரிய துறை ரத்ன மண்டலம் நீ கூப்பிடுவோம். இல்லை அவர் இல்லை, நான் அப்படித்தான் சொல்ல போகிறேன் மக்களே. இவர் வந்து பெரிய துறை ரத்னம். சரியா? சரி, இப்போ எந்த இடம் இது நாங்கள் நிற்கிற இடம்? வல்வெட்டி. வல்வெட்டியில் இடம் இது? வல்வெட்டி அடைப்பு. அடைப்பா? அடைப்பு. உங்களை போகல ஆள் ஏன் போகல? அடைப்புன்றீங்க? இந்த காணிக்கு பேர் அடைப்பு. அடைப்பு.
நான் இங்கே ஒருக்கா வந்தேன் நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற நேரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு நினைவுக்கு வரையில யோசித்து பார்க்கும்போது ஞாபகம் வருது. சரி, என்னென்னா இப்போ இந்த இடத்துல மக்களினுடைய தொகை அப்படியே இருக்கா இல்லை குறைஞ்சிருக்குதா? ஏன் அப்படி குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு இருந்தான். இப்போ ஒரு வீட்டில் எத்தனை பேர் வெளிநாட்டில் அனுப்பிடுவீங்க? இந்த வீட்டில் இந்த மகன் ஒரு ஆள் நிற்குது. அப்படி ஒரு வீடு வழியும் ஒரு பிள்ளைகள் வெளியே குறைஞ்சது ஒரு ஆள் நிற்குதா? ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதும் இருக்கா இங்கே? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இங்கே அதிகமான ஆட்கள் நிற்குதுன்னா எத்தனை பேர்? 4 ஒரு வீட்டில் 3-4 பேர் இருக்குது. அப்போ பிள்ளைகளே இங்கே இல்லையா? பிள்ளைகள் அம்மா அப்பா தான் இங்கே இருக்கீங்க, அப்படி இருக்காங்க. இப்போ ஒரு கதைக்கு இப்படி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காம இங்கேயே எல்லாரும் வாழ்ற நிலையில இருந்திருந்தா இப்ப இந்த இடம் எப்படி இருந்திருக்கு? அது இல்லைன்ற அளவுக்கு மேற்கொண்டு ஓங்கி வளர்ந்துருக்கும். குடியிருப்புகள் கூடியிருக்கும். எங்கண்ட இந்த நிலப்பாட்டுகளால எல்லாம் வெளியில ஓட வந்தது. என்ன காரணம்? எங்கண்ட இந்த அடிவாட்டு நிலப்பாடுகள் எல்லாம் ஓடுனது. அடிப்படையா அதுதான் முக்கிய காரணம். அதுதான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, முன்னைய காலங்கள் அந்த போர்க்காலத்துல இங்க வாழ முடியாம போனவர்கள் அங்க போய் தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு இப்போ நானும் போவோம் என்ற ஒரு மனநிலையில இப்ப போறார்கள். ஏன்னா இப்ப போறது உண்மையா பொருளாதாரம். என்னடா நாட்டுல பெரும் பொருளாதார சிக்கல் எல்லாம் வந்தது. ஒரு வீடு கட்டுறேன்னா இங்க கட்டலாமா? கட்டலாம். அப்ப வெளிநாட்டுக்கு போனா தான் கட்டலாம் என்ற மனநிலையில பல பேர் போறார்கள். ஆனா தொடக்கத்துல மக்கள் போனதுக்கு காரணம் போர் சூழல். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுமே மாடி வீடா தானே இருக்குது. ஏன் அப்படி? அது எல்லாம் இப்ப உங்களோட வீடு மாடி வீடு தானே? என்னுடைய மாடி இல்லையா? மாடி வீடு இல்லையா? அது மாடியில சும்மா டெம்பராக இப்படி வீடு கட்டி வச்சுக்கொண்டு டெம்பரான்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் நீங்க இதுல இப்படித்தானே போகணும். அதுல ஒரு காட்டுறேன், அதுவும் அப்படித்தான். அங்க பாருங்க, அதுல படிக்கிறதுக்கு தானே மாடி வீடு. மாடி வீடு. சரி, ஓகே. ஐயா, ஏன் இந்த இடங்கள்ல வீடுகள் இருக்கிற காணிகள் உயரமா இருக்குது? என்ன காரணம்? இங்கால பதிவு ஐயா. இங்கால உயரம் காணி. அங்கால உயரம், இங்கால பதிவு. கூடுதலா ஏதாவது மழை நேரங்கள்ல வெள்ளம் ஓடுமா? வெள்ளம் இப்படியே அடிச்சுக்கொண்டு பள்ளிக்கூடத்துறையை தான் போகும். இப்படியே அடிக்காம இப்படியே போகும். அந்த நேரங்கள்ல வெளியிலேயே போயிடலாதா? போயிடலாம். எந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் இங்க இடத்துல? இந்த இடத்துல தண்ணியே நிற்காது. இது போடுண்டா கண்டு. சரி சரி. இவ்வளவு மழை பெய்யாலும் தண்ணி நிற்காது. இப்படி அடிக்கணும். இதுல போற வீதியில தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ தண்ணியோட போயிடாதானே பயணங்களோட ஊருதான். ஆபத்து இல்லை. சரி சரி சரி. ஆபத்து இல்லை, பிரச்சனை இல்லை. தண்ணி போடும். இப்ப கோடி மழை பெய்யாலும் அடுத்த நிமிஷம் போகலாம். அது சரி. தண்ணி கண்டாலும் நிற்காது. சரிங்க. இதை நான் சொல்ற மாதிரி பிடிங்க, இப்படி பிடிங்க, அது அப்படி பிடிங்க. வெட்டுங்க ஐயா, ஒரு விரல வெட்டி தாங்க. நான் பயந்து நான் சிலது வெட்டி விட்டுருவேன். இந்த பாக்கு வட்டியை பாக்குறதே இப்ப சரியா. முந்தி ஒவ்வொரு வீட்லயுமே இப்படித்தானே அந்த காலம் இப்படித்தான். பின்னேரம் அங்க போயா முடியும் தேவையில்லாத. ஆனா இந்த பாக்கு வட்டியை நான் அப்படியே இந்த பாக்கு வட்டி வாங்க எவ்வளவு காலம் பெறும்? அது நான் நினைக்கிறேன் ஒரு 80 வருஷத்துக்கிட்ட. நல்ல கதை இது. உண்மையாக இது 80 ஆண்டா? இது யார் வச்சிருந்த முதல்? அம்மா அம்மாண்ட தாயா. உங்க அம்மாண்ட அம்மா வச்சிருந்தது. அது உங்க அம்மா வச்சிருந்து இப்ப நீங்க வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கிறேன் இப்ப. ஆனா இப்ப தேவையில்லை. தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? அது விளங்குது எனக்கு. அதான் நெஞ்செல்லாம் விளங்கும் போது என்ன ஏன் ஐயா அப்படி சூழல்கள் மாறிடுது? இப்ப பார்க்க போறது இல்லை, தெரியும். நான் இப்ப ஐயாவுக்கு விளங்கிடுது, உங்களுக்கும் விளங்கும். இருந்தாலும் சொல்றேன், இந்த ஒவ்வொரு வகையான போதைப் பொருள்கள் வந்து இந்த உடல் அழிக்கிற எங்களை 4 குடி ரோட்டால போகலாம் கிடக்கு ஐயா. காரணம் என்ன? இப்பதே சீசனல் புளியா கிடக்கு. சும்மா அதால நான் காலையில நான் தடமாறினாலும் பேர் என்ன வருது புரியாம. ஐயா என்ன ஐயா கதிப்பு குடிச்சிட்டு வரேன். இப்ப அப்படித்தான் அரசாங்கம் போய்க்கொண்டு. எப்படி ஐயா? அதுதான். இப்ப நவீன கால படிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூச்சு காட்டலாம். ஐயோ பயங்கரம். உங்களை பற்றியே நான் ஜாபேன் கதைக்கலாது. நாங்கள் அப்படியான இல்லை. எங்கட காலம் எங்கட சீசன் முடிஞ்சு. உங்களோட நீங்களே கதைக்க முடியாத நிலைப்பாடு இப்ப.
அதை விட இப்போ முந்தைய ஐயா நீங்கள் உங்களோட வயதுக்கு மூத்தவர்களோட நீங்கள் கதைக்கிற முறையே அவர்களை கண்டா நீங்கள் நடந்து கொள்கிற விதம் எல்லாம் வேறு. நாங்கள் நடந்து கொண்ட விதம் முறை பயபக்தியாக நடந்து உண்மையை சொல்ல போனால் இப்போ 90க்கு முதல் பிறந்த ஆக்களுக்கும் இப்போவும் இருக்குது. இப்போ நான் எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து அம்மா அப்பாவுக்கும் பெரியவர்களுக்கும் பயப்படணும், அவர் ஒரு பெரியவர் இந்த மாதிரி பயப்படணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதுதான் பிரச்சனை இங்கே. இப்போ நீங்களும் அதாவது வந்து இப்போ இது நாங்கள் வைக்கிறத எடுக்கிறீர்கள், நாங்கள் இதை பிடிக்கிறீர்கள், சும்மா இல்லை. ஏதோ ஒரு வேலை இருக்கு, அது எனக்கு விளங்கும். நான் பழைய ஆள் இல்லை, சும்மா இல்லையே. நான் 2000க்கு பிறக்க வேண்டிய ஆளு நினைங்க. அதாவது ஐயா பிறந்தது எத்தனையாம் ஆண்டு பிறந்தீங்க? 1942 40ல பிறந்தவர். ஆனாலும் 2000க்கு பிறகு இருக்கிற நவீன வளர்ச்சி எல்லாம் ஐயாவுக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியும் தானே, நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள், இது தெரியும். என்னுடைய குரலும் உங்க கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, விழுதுதானே. இதுல விளையலையே, இது அது இல்லை, அது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஐயா. சரி, ஏதோ சந்தோஷம். சரி ஐயா, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. இப்ப இந்த ஊரின் வளர்ச்சி முன்னேற்றத்துல இருக்கு, அப்படித்தானே? ஓரளவு பரவாயில்லை ஐயா. சரி, நான் சொல்ல மாட்டேன், அளவு பரவாயில்லை. சரி, சந்தோஷமா அதாவது தந்துட்டு போங்க. இப்ப எனக்கு சமாஜி விட்டா நான் உங்களுக்கு மேல விடுறாள், ஒரு களவு எடுக்க முடியலையே ஐயா. எங்கள்கிட்ட எடுக்க மாட்டேன், அது கஷ்டம் என்கிட்ட. அது சரி, மற்றவிய மாற்றி போடுவீர்கள். இந்த நாங்கள் இதுல இவ்வளவு கரை கண்டு தானே வந்து இருக்கிறோம், இவ்வளவு அனுபவமே எவ்வளவு. சரி ஐயா, நன்றியா. சரி, பெரியதுரை ஐயா. ஓம் ஐயா, பெரியதுரை ஐயா, ஓம் வணக்கம். சரி சரி, இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோம்? பாருங்க, படிக்க இருக்கான் போவோம், உயரத்துல என்னடாடு ஜால போயிடும். பார்த்தீங்களா, இதில் அந்த கைப்பிடியும் வச்சிருக்குது நடந்து ஏறுறதுக்கு. இதெல்லாம் வெள்ளம் ஓடுற வீதி தான். ஒரு இடத்துல வெள்ளம் தேங்கி நிற்காது, என்ன ஒரு நல்ல நன்மையான ஒன்று தான். வீட்டுக்குள்ள வெள்ளமே போகாது. வேற விட பக்கம் போவோம். இங்க பாத்தீங்களா, இந்த வீதியே எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு. அந்த இதுல அந்த ஒரு கடை இருக்குது, ஏற்கனவே காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். சரி, இப்போ இந்த வீதியால் போய் அடுத்ததாக வர ஒரு குறுக்கு வீதிக்கு போவோம். இந்த இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை கொடி. இந்த கொடிக்கு என்ன பேர் மக்களே, சொல்லுங்க பார்ப்போம். அப்போது காட்டின கோயில். சரியோ, சரி, இனி இப்படி நேராக பார்த்து கொண்டு வாங்க. சரி, அடுத்ததாக இதில் இருக்கிற இடப்பக்க குறுக்கோளுங்கைக்கு திரும்புவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது, பாருங்கோ. அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது, அதையும் பார்த்துக்கொண்டு போவோம். நல்ல வடிவாக இருக்குது அந்த கோயில்.
இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இல்லை வெளியாக இருக்குது. உண்மையாக கோயிலுண்டா இப்படி தான் இருக்கணும். எல்லா பக்கத்தாலேயும் மூடி அடைக்காம வழியாக இருக்குல்ல இந்த கோயில் பாருங்க, நல்லா இருக்கு. வீதிக்கு வந்தேன், நினைவிருக்கு முதல் ஒரு தடவை. முதல் இன்ப அதிர்ச்சி கொடுக்க இவ்வளோ இடங்களுக்கு போனான் மக்களே. அதில் வேலை பக்கமும் வீதி போகுது, அங்கே போகையில் அதில் வேலை பக்கம் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளையுமே காட்ட முடியாது, மேலோட்டமாக சுற்றி காட்டுவோம். இந்த இதில் போனால் அந்த பத்தினியம்மன் இதாக இது விடுதலை வந்தனாங்க. என்ன பத்தினியம்மன் 2ஆம் ஒழுங்கு என்ன சொன்னோம். இனி மற்ற பக்கம் போவோம். இதில் ஒரு சந்தி ஒன்று வரும் என்று நினைக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்குள்ளால் வந்தனாங்க. என்ன அந்த அந்த விளையாட்டு கழக வீதியால் வந்தனாங்க. இந்த பக்கம் போகல, இனி இந்த பக்கத்தால் போனோம். இதால் அங்கே போகலாம். நாங்கள் இந்த பக்கம் தான் போவோம். இதில் எழுதியிருக்கு பாருங்கோ, உடுப்பட்டி என்று எழுதியிருக்கு. ஆனால் இது வெல்வெட்டி கிராம சேவகர் பிரிவுக்குள்ளே தான் வெறுமண்ணு இந்த வரைபடம் காட்டுது. சில குறுக்கு வீதிகள் போகுது, அதுக்குள்ளே போகையில். இந்த வீதியால் உடுப்பட்டி என்ற ஊரை காட்டும்போது வந்த நான் இந்த வீதியில் வலப்பக்கம்தான் வெல்வெட்டிக்குள்ளே வருது. கூடுதலாக வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் இருக்கிறது தர்மகுலசிங்கம் சனசமூக நிலையம். வல்வெட்டி என்ற ஊர் முழுமையாக சுற்றி பார்க்கப்பட்டது. இதை விட ஏதாவது ஒரு இடம் தவற விடப்பட்டிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கோ. சரியா வந்தாச்சு. இந்த இதில் இருக்கிற சந்தையிலேருந்து தான் எங்களுடைய காணொலி பதிவை தொடங்கினாங்க. இப்போ என்ன செய்வோம்டா, இந்த வீதியால் இப்படியே நேர போய் வருவோம். நேரவே பார்த்து கொண்டு வாங்க. ஏனண்டா சுற்றி முற்றி குறுக்கு வீதிகளுக்கு போனாங்களோ, அப்போ நேரடியாக இந்த வீதியால் போகையில் அதில் அப்படியே நேர வெல்வெட்டி எங்கே வரைக்கும் இருக்கோ அங்கே வரைக்கும் போய் வருவோம். இதில் இருந்து தான் வெல்வெட்டி தொடங்குது. இதில் இருந்து அந்த சந்தி வரைக்கும் பயணம் செய்வோம். அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. சரி, இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய
காணொளியை தொடங்கினாங்கள். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் வெல்வெட்டி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்ல போனால் பல பேரினுடைய ஆசை நிறைவேறியது என்று தான் சொல்லுவேன். ஏனென்றா ஏற்கனவே நான் அந்த வெல்வெட்டி துறை என்ற ஊரை பதிவு செய்து முடிக்கும் போது வெல்வெட்டி என்ற ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதில் பல பேர் வந்து பவனீசன் நீங்கள் இன்னும் வெல்வெட்டிக்குள்ளேயே போகையில் வெல்வெட்டி என்று சொல்கிறீங்கள், வெல்வெட்டியை முழுமையாக சுற்றி காட்டும் கொண்டு கேட்டிருந்தார்கள். அந்த நேரம் அது கனகாலத்துக்கு முதல் அவர்களினுடைய ஆசையெல்லாம் இந்த காணொளி மூலமாக நிறைவேறி இருக்குது என்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து கொண்டு இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் உலகம் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.